சேனல் நான் தான் ஆக்சுவலாக நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டிருக்குங்க. அதே வருஷத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும் ஒரு கருவாடு மார்க்கெட்டில் தாங்க இருக்கும். இந்த மார்க்கெட் பார்த்தோம்னா தூத்துக்குடியில் விஓசி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. ஸோ அதே வருஷத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும், கருவாட்டு கடைக்கு வந்திருக்கோம். சின்னத்தம்பி கருவாட்டு கடை. இது இந்த தூத்துக்குடியிலே இருக்கிறதுலேயே பெரிய கடை இந்த கடை தான், சின்னத்தம்பி கருவாட்டு கடை. நெத்திலி கருவாடு, நல்லா கருநெத்திலி கருவாடு, இது நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. இது உங்களுக்கு 1/4 கிலோ வந்து 100 ரூபா வரும். கிலோ கணக்கு எடுக்க உரைச்சி தரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முரல் கருவாடு, தொண்டன் கருவாடும்பாங்கள்ல அந்த கருவாடு. இது தொண்டன்பாங்க, முரல்பாங்க. எங்கள் ஊரில் வந்து முரல், உங்கள் ஊரில் தொண்டன். இது வந்து அயலை கருவாடு, காணாங்கழுத்தி, அயலை, குமலா, மொத்தம் இதுக்கு 4 பேர் இருக்குது. இது வந்து சன்னாக்கூனி. சன்னாக்கூனின்னா நம்ம கூனி இறாலில் வந்து பொடிசு. இது வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு. நம்ம பார்த்தோம்னா அந்த நெத்திலியை வந்து இது பாக்கெட் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து வாழைக்கருவாடு, சாவாழை. சாவாழைனா சென்னைக்காரங்க விரும்பி சாப்பிட்ற கருவாடு இந்த கருவாடு தான், வாழைக்கருவாடு. நல்ல முள் இருக்காது. இந்த வாழை வந்து முள் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன்னா இந்த வாழை முள் இருக்கும். உங்களுக்கு 2மே வாழை தான். இது வந்து முரல் கருவாடு, அந்த பாக்கெட் வச்சுருக்கோம். இது வந்து நெத்திலி, சால்ட்டு நெத்திலி, உப்பு உள்ள நெத்திலி, நல்லா உப்பு போட்டிருப்பாங்க அதில். இது வந்து உரிச்ச சாலை கருவாடு, மத்தி கருவாடும்பாங்களா, சாலை மத்தி. அந்த இதை உரித்து நாங்கள் பாக்கெட் போட்டிருக்கோம். பாக்கெட்டு வெறும் 50 ரூபா தான். இது வந்து உரிச்சதுன்னா உங்களுக்கு பிளாட்டாக தொலி எடுத்தது 2ஆக எடுத்து வச்சுருப்போம், வகுந்து வச்சுருப்போம். அதிலே வகுந்து வச்சது. இதை வாங்கிட்டு போனால் இது சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாசி கருவாடு. இது பாதி பேருக்கு என்னென்னே தெரியாது. இது நல்லா பொடி பண்ணி சாப்பிடலாம், மாசி கருவாடு. இது வந்து துண்டு கருவாடு, மஞ்சப்பாறை கருவாடும்பாங்களா, அந்த இதில் துண்டு போட்டு வச்சுருக்கிறது. இது நல்லாயிருக்கும், முள் இருக்காது, தனி பீஸு. இது வந்து நெத்திலி கருவாடு. இது ஊளி கருவாடு. இது சன்னாக்கூனி. இது ஒரு துண்டு கருவாடு தான். இது வந்து இது ஒரு பாறையில் லேனா பாறையில் மொத்தம் 27 வகைகிட்டே இருக்குது. இது ஒரு பாறை, நல்ல முள் இருக்காது, நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். இது வந்து மத்தி கருவாடுனா சாலை கருவாடும்பாங்களா, சாலை கருவாடு. இந்த சாலை கருவாடை வச்சுருக்கோம் நாங்கள். பாதி பேர் சின்ன குழந்தைகளுக்கு கருவாடு கேட்பாங்க, அதுக்கு இந்த பம்பளி மாஸ் கருவாடு கொடுக்கலாம். இது நல்லா சின்ன குழந்தைக்கு கொடுக்கலாம், நல்ல குச்சி மிட்டாய் மாரி இருக்கும். இதுக்கு 100 கிராம் கெட்டு வந்து 80 ரூபாய். நல்லா ருசியாக இருக்கும், முள் இருக்காது. இது வந்து விலை மீன் கருவாடு. இது வந்து பெருஞ்சீலாம்பாங்களா, அந்த கருவாடு. பெருஞ்சீலா, கொடுவா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர். இங்கே வந்து நாங்கள் விலை மீனும்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மினிக்கோவா நெத்திலி. இது வந்து மாசி கருவாடு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேலை மிச்சம் எதுனா நல்லா தேங்காய், வெங்காயம், வத்தல் போட்டு பொடி பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவுமே மாசி மாரி செய்கிறது தான். மாசிக்கே வறுக்க வேண்டாம், இதை வறுக்கணும். வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்ற மதாக்கிட்டு மாசி பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதான், சூப்பராக இருக்கும். சன்னாக்கூனி. இது வந்து பார்த்திங்கன்னா பால் சுறா கருவாடு. நல்லா ஒரு சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும், வேறு முள் இருக்காது. முள்ளே இருக்காதும்பாங்க, அதெல்லாம் பால் சுறா கிடையாது. இதுதான் பால் சுறா, நயம் பால் சுறா. இப்போ பார்க்க போகிறது நம்ம கனவா ஓடு பார்க்குறோம். கனவா ஓடு, கடல் நுரை அது இதுலாம் சொல்லுவாங்க. இது பேர் வந்து கனவா ஓடு, குருவிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மத்தி கருவாடை காய போடுற வீடியோ. சாலை கருவாடு இருக்குல்ல, அதை வந்து காய போடுறோம் நம்ம. அந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாரி எப்படி காய. நம்ம வெளியே பார்த்தது வந்து கருநெத்திலி, இது வந்து பால் நெத்திலி. இது வந்து மத்தி கருவாடு, சாலை கருவாடு. வெளியே காயப்பட்டது அள்ளி வச்சுருக்கோம் நாங்கள், வந்து காயப்பட்டது நல்லா காய வச்சுருக்கோம். இது பால் நெத்திலி, குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் வாங்குற கருவாடு. இது வந்து நல்லாயிருக்கும், மண் இருக்காது, இதுலேயுமே மண் இருக்காது, எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் மண் இருக்காது. இது வந்து ஊறுகாய், பிரான் ஊறுகாய் இருக்குது நம்மள்கிட்ட, மாசி ஊறுகாய் இருக்குது, மீன் ஊறுகாய் இருக்குது, எல்லா கருவாடு ஊறுகாய் கூட இருக்குது. இது வந்து அந்த கருநெத்திலி. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ வாங்க கடைக்குள்ளே போய் பார்ப்போம், என்னென்ன கருவாடு இருக்குதுன்னு பார்ப்போம். ஆகா, கடைக்குள்ளே போகும்போது பால் நெத்திலி பார்த்திங்கன்னா, பால் நெத்திலி. இது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் கருவாடு. இது மத்தி கூடையில் வச்சுருக்காங்க அள்ளி. வஞ்சரம், சீலா, நீமீன், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர். இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீலா, சென்னையில் வஞ்சரம், இது வந்து மதுரையில் நெய்மீன் இது பேர்.
இது வந்து அதில் வந்து குட்டி, இது வந்து கரையிறது, குழம்புல கரைஞ்சி நல்லா வாசமாக இருக்கும். ராமேஸ்வரம் கருவாடு நல்லா குளிப்பாடும். இது வந்து அது சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு பாறை தான். இது வந்து முரல் கருவாடு தொண்டன். இது வந்து நெத்திலிலாம் மூடை நிறையா இருக்குங்க. மூடை கணக்கான வேணுனாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். எல்லா கருவாடுமே இருக்குது நம்மகிட்ட, எல்லா கருவாடும் ஸ்டாக் இருக்குது. இது வந்து பெருஞ்சிலா கருவாடு. பெருஞ்சிலா வெலை மீன்பாங்களோ அந்த கருவாடு, நல்லா குழி கருவாடு, நல்லா பற்றை கருவாடும்பாங்களா பற்றை கருவாடு, அந்த கருவாடு. இது சூப்பராக மணமாக இருக்கும் பற்றை கருவாடு. இது வந்து வஞ்சரத்தில் பற்றை, சீலா கருவாடில் பற்றை கருவாடு, குழி கருவாடு. இது வந்து மாசி கருவாடு. மாசி கருவாடு ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு தெரியும் மாசி கருவாடை பற்றி. இது வந்து நெத்திலி. நெத்திலிலாம் நம்மகிட்ட மூடை கணக்கில் இருக்குது, எவ்வளோ வேண்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெத்திலி சென்னாகுனிலாம் நிறையா இருக்குது, எப்போ வேணால் ஹோல்சேல் ரேட்டில் கூட கிடைக்கும். பாதி பேருக்கு பற்றை கருவாடுனா என்னென்னே தெரிய மாட்டேங்குது. பற்றை கருவாடுனா குழம்புல கரையிற கருவாடு தான் பற்றை கருவாடு. நாங்கள் கரையிறது கொடுத்தா பாதி பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பற்றை கருவாடு தாங்கன்னு கேட்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது பற்றை கருவாடு ஏன்னு கரைஞ்சிட்டுன்னு கேட்காங்க, குழம்பு கருவாடை காணோன்னு கேட்காங்க. பாதி பேர் வந்து திருச்செந்தூர்